இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குருவே, புனித ஆத்மாவான என்னோட கண்களுக்கு நீங்க தெரியுறீங்க. நீங்க இவங்க 5 முனிவர்களுக்கும் எந்த பாதையை இப்போ வழி காட்டிட்டு இருக்கீங்களோ அதைத்தான் நானும் சொன்னேன். நான் சொன்னது சத்தியம்தான். நீங்க தான் அவங்களுக்கு அதை உணர்த்தணும். அந்த ஆத்மா சொன்ன அனைத்தும் சத்தியம். இந்த 50 குழுவினால் பயனடைய போவது இந்த ஆத்மாவுடைய சொந்தம் தான். இந்த பயணம் தொடரட்டும். உன் ஆசைகள் நிறைவேறி உன் ஆன்மா சாந்தி அடையட்டும். ராணி நடந்து வரும்போது அவ கால்ல ஒரு முள்ளு குத்தும். எல்லாரோட கண்ணுக்கும் அது வெறும் முள்ளா மட்டும்தான் தெரியும். ஆனா அது உண்மையிலேயே அதிக விஷம் இருக்கிற ஒரு பெண் கருநாகத்தோட பல்லு. அதன் கொடூர விஷத்தை முறியடிக்க யாராலையும் முடியவே முடியாது. இப்ப நீங்க நினைச்சா அந்த விஷத்தை முறியடிக்க முடியாதா? என்னால முடியாது. ஆனா அந்த விஷத்தை முறியடிக்க இந்த உலகத்துல ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அவ உடம்புக்குள்ள ஏறிய விஷத்தை ரத்தம் வழிஞ்சு கூட வெளியே வந்துடவே கூடாது. அந்த விஷம் அவ உடம்பு முழுக்க பரவி துடி துடிச்சு சாக வேணும். ஒரு கருணாக விஷத்துல முக்கி வச்ச துணிய அவ காலுக்கு நீ மருந்து போட்டு கட்டுற மாதிரி கட்டி விட்டுடு. இன்னும் அந்த விஷம் அதிகமாகி அவளோட தலைக்கே ஏறிடும். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷ தலைக்கு ஏறி துடி துடிச்சு அவ செத்துடுவா. எஜமான் ஐயா, நீங்க சொன்னது மாதிரி நகலை அங்க அனுப்பிட்டு அசல் இங்க கொண்டு வந்துட்டேன். நல்ல வேலை செய்தாய் அடிமையே. சரி, நான் புறப்படுகிறேன் எஜமானரே. அகோர அதிபதியே, உன்னோட தந்திரத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். யஜ்னி, என்னுடைய அடுத்த நரபலிக்கு மனித மாமிசெல்லாம் தயாராயிருக்கு. என்னுடைய பிரசாதங்கள் இவர்கள். எந்த வழியிலையும் அந்த ராணியும் பொம்மையும் தடுக்க முடியலனா இந்த வழியில தான் அவங்கள கடைசியா தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் உயிரோட விட்டுட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நரபலி கொடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையா தூக்க ஆரம்பிச்சுட்டேன்.
இனி ஒவ்வொருத்தரா வர்ற வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுல பத்திரமா அந்த மாய சிறைக்குள்ள இருங்க. பா. ராணி காளி வேஷத்துல போய் வேம்பு சரை காப்பாத்தக்கூடிய தீர்த்தத்தை கண்டிப்பா கொண்டு வருவா. கமண்டலனை திசை திருப்பி விட்டுட்டேன். அவன் கண்டிப்பா மனுவோட உள்ள இருக்கிற யட்சணிய எப்படியாவது சூட்சமத்துல அழிச்சிடுவான். இல்ல அதுவும் அவன் மந்திரத்தாலேயே அவனே அழிஞ்சிருவான். வேம்பு சரு இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு உருவாகிய பின் முதல் முறையாக திசையை குறித்த திசை காட்டியே என்னிடம் வா. வேம்பு சர நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். இது ஒரு கருப்பு விதவ சிலந்தி. என் மந்திர சக்தியால கொண்டு வந்த சிலந்தி. இது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உடல் முழுக்க விஷத்தை உற்பத்தி செஞ்சு அத உணவா சாப்பிடும். இந்த பூச்சிய நெருப்புல போட்டதுக்கு அப்புறம் அதோட விஷம் அந்த நெருப்புல கலந்துடும். அதுல இருந்து வரக்கூடிய புகைய அந்த நம்பூதிரி காத்த சுவாசிச்சா அந்த நம்பூதிரியோட உயிர் அங்கேயே போயிடும். அதே நேரத்துல நான் என்ன பண்ணணுமோ அதை இங்க இருந்து செய்யறேன்.